இந்த காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப 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 கம்மியாக போயிட்டே இருக்குது. ஏன் குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு. நம்ம நாட்டில் நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைங்க, நம்ம எதிர் வீட்டு குழந்தைங்களுக்கு தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து நமக்கு கொதிக்குது, அவங்கள ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஆனால் அவங்கள என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. கற்பழிக்கிறவனையும் சரி, செக்ஸ் அப்யூஸ் பண்ணுறவனும் சரி, எல்லாருக்குமே நல்ல கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஈவன் துபாயெல்லாம் போய் பாருங்கள், அதுக்கான தண்டனை ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுனால அந்த நாட்டில் அந்த விஷயம் நடக்காமல் இருக்குது. நம்ம நாட்டில் ஏன் இது அதிகமாக நடந்துட்டுருக்கு? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறாங்க. எப்படி அது நடக்குது? நம்ம நாட்டில் பாதுகாப்புன்ற விஷயம் இருக்குது, இல்லாமலே போயிடுச்சு. போலீஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது, நம்மளை சுற்றி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு பொண்ணு பஸ்ஸில் போகுது, அந்த பொண்ணை ஒருத்தன் தப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிறான்னா சுற்றி இருக்கிறவன் பார்ப்பான். ஆனால் யாரும் ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவனை கேட்க போய் எதோ பிரச்சனையா, நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு யார் சுற்றுதுன்னு அவன் சுயநலமாக யோசிச்சுட்டு இருக்கான். நாளைக்கு அதையோ உன் பொண்ணுக்கு நடந்தால் நீ கேட்காம இருப்பியா சொல்லு? நம்ம ரோட்டில் நடந்து போகிற எல்லா பெண்களும் நம்மளோட தங்கச்சி, நம்மளோட அக்கா, நம்மளோட அம்மா, நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்மளோட குழந்தைங்கன்னு நினச்சி பார்த்தோன்னா நம்ம கேட்போம். ஆனால் அவங்களுக்குலாம் கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. எல்லாருக்குமே அவங்க வேலை தான் முக்கியம். நாளைக்கு அந்த விஷயம் உங்களுக்கே நடக்கும். அதனால தான் அவங்க கேளுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். நாங்கள் எல்லாமே பெண்கள் கற்பழிப்பதை விட குழந்தைங்களோட கற்பழிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்களை நாசம் பண்ணி தூக்கி போடும் போது நமக்கு பார்க்கவே ஆத்திரமாக வருது. நம்ம இவங்களெல்லாம் நம்பி நம்ம வெளியே போக முடியாது. ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களையும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க சேஃப்டி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். ஒரு பெண்களுக்கு உடல் வலிமையை விட மன வலிமைன்றது நிறையவே இருக்குது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் மன வலிமைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் யோசிக்கணும். ஒரு பெண்ணாக இருந்துட்டு நம்ம பயப்படக்கூடாது. ஒரு பெண் நல்லா ஜான்சி ராணி மாதிரி இருக்கணும். அந்த காலத்தில் ஜான்சி ராணி எப்படி இருந்தாங்க? அத்தனை ஆம்பளைங்க நடுவில் அவங்க ஒரு பெண்ணாக இருந்து அவ்வளோ பெரிய போரை வென்றவங்க. அதே மாதிரி எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரு ஜான்சி ராணி கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு வீரமங்கை கண்டிப்பாக இருக்க செய்வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட பெரிய சப்போர்ட் என்ன, நம்மளோட நம்பிக்கையும் தன்னம்பிக்கை மட்டும்தான். நம்ம கிட்ட யார் வந்தாலும் அவனால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம மேலே நம்ம ஃபஸ்ட் நம்பிக்கை வைக்கணும். நம்மளை ஒருத்தன் தொட வந்தானா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கத்தி ஊற கூட்டு. உன்னால் அவனை அட்டாக் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு கத்தி ஊற கூட்டு. நம்ம வெளியே போகிறோன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, அந்த இடத்துல உன்னால் கத்த முடியலனாலும் சரி, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவனை அட்டாக் பண்ணு. எப்பயுமே நான் சொல்லுவேன், எல்லோட ஹேண்ட்பேக்லேயும் சேஃப்டி திங்ஸ்ன்னு நிறைய வச்சுக்கணும். எப்பயுமே சின்னதாக ஒரு நைஃபு, பெப்பர் ஸ்ப்ரே, இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம் எப்பயுமே சேஃப்டியாக வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நீ கராத்தே கற்றுக்கணும், நீ கும்ஃபு கற்றுக்கணும், இல்லை அவனை அடிக்கணும், நீ பெரிய ஹீரோஸ்டிக்கா மாதிரிலாம் நீ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீ ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சா மட்டுமே போதும், அவன் உன்னை விட்டு ஓடிடுவான்.